நேற்றைய தினம் சினிமா பட பாணியில், அதாவது விஜயகாந்த் சார் படத்தில் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும். அதே போல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள 60 சார் பதிவாளர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையால் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த 60 பிளேஸில் எங்கெங்கெல்லாம் புகார்கள் அதிகமாக வந்துச்சோ அந்த பிளேஸ் எல்லாம் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட எங்கெங்கெல்லாம் சீஸ் பண்ணாங்க, எவ்வளோ சீஸ் பண்ணாங்கன்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ மணி மொத்தமாக சீஸ் பண்ணது 37.75 லட்சத்தை நேற்றைய தினம் இந்த சோதனையில் ரெய்டில் கிடைக்கப்பட்ட பணம். அதில் குறிப்பாக திருப்பத்தூரில் 3,22,100 ரூபாய், சேலம், அதாவது சேலம் ஜாயிண்ட் 1 SRO ஈஸ்ட் சேலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,18,700 ரூபாய், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 2,53,000 ரூபாய், அதே போல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 2,34,290 ரூபாய். அதோட சென்னையில பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஓவராலா 5.27 லட்சம் சீஸ் பண்ணிருக்காங்க. அதுல விருகம்பாக்கத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 2,07,300 ரூபாயும், செம்பியமும் சவுகார்பட்டியும் இதில் அடங்கும். பேலன்ஸ் பணம் அங்க இருந்து சீஸ் பண்ணது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பணத்தெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த பணத்தை வச்சு யாரையாவது கைது செய்தார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது ஊழியர்கள் யாரையுமே கைது செய்யல. இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண பணத்தை கையெழுத்து மகசரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க, சாட்சிகளும் அதில் கையெழுத்து போட்டாங்க. இவர்கள் மீது படிப்படியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அப்போ யாரை கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்லையும் விருதுநகர்லையும் பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை கலெக்ஷன் பண்ணுறதுக்காகவே தனி நபரை வச்சிருப்பாங்க. அதே போல் டாக்குமெண்ட் ரைட்டரை வச்சிருப்பாங்க. ஏன், இவங்க கையில் பணம் இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ பக்கத்திலே நிற்க வச்சுட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, இந்த பணம் என்னோட இல்லை அப்படின்னு சொல்ற அடிப்படையில பண்ணுவாங்க என்ற அடிப்படையில தான் அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ஏற்கனவே அவங்க பிளான்டா போனதுனால அவங்களெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் எல்லாம் என்னோட பணம் இல்லை, இந்த பணம் SRO வாங்க சொன்னதுனால நான் வாங்கினேன்னு சொல்லி கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க. இமிடியேட்டா அவங்க 3 பேரையும் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல யார் யாருன்னா தர்மபுரி SRO திரு கனகராஜ், அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி SRO திரு பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறமா திருப்பத்தூர் SRO செந்தூர் பாண்டியன், இவங்க 3 பேரையும் இமிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரி படலம் தொடரும் அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர் உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் DVSC லஞ்ச ஒழிப்புத்துறையோட ரிப்போர்ட்டை பொறுத்து மற்றவர்கள் மேலெல்லாம் படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.